Welcome to Temple Views. காசி ராமேஸ்வரத்துக்கு நிகரான பித்ருதோஷம் பிரம்மஹத்தி தோஷங்களை நீக்கக்கூடிய முற்கால சோழர்களால் கட்டப்பட்ட அமைதியான அழகு கொஞ்சும் அருள் நிறைந்த தொன்மையான பெருஞ்சிறப்பு பெற்ற சிவஸ்தலமான திருராமேஸ்வரம் அருள்மிகு மங்களநாயகி சமேத ராமநாத சுவாமி ஆலயம் பற்றி இன்று தெரிந்து கொள்ளலாம். ஆடி மற்றும் தை அமாவாசைகளில் தீர்த்தோத்சவம் மிக சிறப்பாக நடைபெறும் விசேஷ தீர்த்த ஸ்தலம் இது. நம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு அமைந்த மூர்த்தி முப்பன் அடங்கிய சிவஸ்தலம். ஸ்ரீராமர் சீதையால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம். ஸ்ரீ ராமபிரான் சிவபெருமானிடம் இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் அனைவரின் பித்ருதோஷம் பிரம்மஹத்தி தோஷத்தை போக்க வேண்டும் என்று வரம் வாங்கி கொண்டாராம். பல்வேறு முனிவர்கள், தேவர்கள், ரிஷிகள் வழிபட்ட பாடல் பெற்ற மேற்கு நோக்கிய சிவஸ்தலம். வாருங்கள், கோயிலை சுற்றி பார்க்கலாம். அமைதியான இந்த அற்புத திருக்கோயிலுக்கு அதிகாலையிலே நாங்கள் சென்றதால் நிறைய பறவைகள் சத்தம் ரம்யமாக கேட்டுக்கொண்டே இருந்தது. கோபுரத்தில் கிளிகள், புறாக்கள் நிறைந்து காணப்பட்டன. கோவில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி சாலையில் தட்டாங்கோயில் என்ற ஊரிலிருந்து 4 கிலோமீட்டர் வடக்கே, மன்னார்குடியிலிருந்து சரியாக 10 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. கோவிலுக்குள் நுழைந்ததும் நீண்ட கருங்கல் மண்டபம் உள்ளது. நந்தியும் கொடிமரமும் விநாயகரும் உள்ளனர். அருகில் நாயக்க மன்னரும் அவர் தேவியும் உள்ளனர். கருவறை முன் இடைமண்டபம் மகா மண்டபம் என்று அமைந்துள்ளது. முதல் திருச்சுற்றில் வலதுபுறம் முருகர் வள்ளி தெய்வானையுடன் அருள் புரிகிறார். வடகிழக்கில் கஜலட்சுமியும் அவரின் எதிரில் லக்ஷ்மி வழிபட்ட லிங்கமும், வடகிழக்கு மூலையில் நவக்கிரகம், காளியம்மன், சூரதேவதை என்னும் பெயரில் தவ்வை தெய்வமும் உள்ளனர். பைரவர், சந்திரன், சூரியன் அருகில் உள்ளனர். மேற்கு நோக்கிய மண்டபத்தில் அக்னீஸ்வரர் லிங்கம் உள்ளது. தென்புறம் 63 அணிவகுத்து உள்ளனர். திருச்சுற்றின் இடதுபுறத்தில் 4, பிரதான விநாயகர், லிங்கம், சனீஸ்வரர் அமைந்துள்ளனர். கோவிலின் சிற்பங்கள் அத்துணை அழகுடன் காணப்படுகிறது. கருவறை கோஷ்டத்தில் சிற்ப அழகுடன் அர்த்தநாரீஸ்வரர், பிக்ஷாடனர், பிரம்மன், துர்க்கை, தென்முக தட்சிணாமூர்த்தி உள்ளனர். தட்சிணாமூர்த்தி தனித்து இல்லாமல் தனது 2 பத்னிகளுடன் அத்திரி மகரிஷி, பிருகு முனிவர், குஸ்தர், வசிஷ்டர், கௌதமர், ஆங்கிரசர், கஷ்யப்பர், அகஸ்தியருடன் அருள் புரிகிறார். அருகில் விநாயகர் மற்றும் அகத்தியர் அமைந்துள்ளனர். தொன்மையான இந்த கோவிலின் கல்வெட்டுகள் நிறைய காணப்படுகின்றன. இறைவன் சுயம்புலிங்க மூர்த்தி மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இறைவன் ராமநாத சுவாமி சுயம்புலிங்க மூர்த்தியான இவர் ஒவ்வொரு வருடமும் மாசி 22 - 25 வரை ஈசனின் லிங்க திருமேனி மீது சூரிய ஒளி படுவதை இங்கு வந்து தரிசிக்கலாம். சூரியன் வழிபட்ட பாஸ்கர ஸ்தலம் இது. அம்பிகை மங்கள நாயகி 2ஆம் கோபுர வாசலில் தெற்கு நோக்கி அம்பிகை அருள் புரிகிறார். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், கோதண்ட தீர்த்தம். ராமர் தனது வில்லால் தரையில் அடித்து பூமியிலிருந்து தண்ணீர் தோன்றி குளமானது. அது பிரம்ம தீர்த்தம். வில் தாக்கிய இடத்தில் கிணறு அமைந்துள்ளது. அது கோதண்ட தீர்த்தம். நீத்தார்கடன் பிதுர் பூஜை இங்கு செய்வது உயர்வு. ராமநாதபுரத்தில் இருக்கும் ராமேஸ்வரம் வரை செல்ல இயலாதவர்கள் இங்கு சென்று வழிபடுவதால் அதே பலனை பெறலாம் என்பது ஐதீகம். ஆடி அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசை, தை அமாவாசைகளில் இக்கோவிலின் அற்புத தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபட்டால் எல்லா அருளும் பெற்று இளந்தேவைகளை திரும்ப பெறும் சக்தியை பெறலாம் என்பது இந்த கோவிலின் சிறப்பு. எல்லையில்லாத கருணை கடலாய் விளங்கும் ஈசன் ஸ்ரீ ராமநாத சுவாமியை வழிபட்டு
பேரருளை பெற்று அனைவரும் இன்புற்று வாழ்க வளர்க.